வெல்கம் பேக் டு மை சேனல். சீதா அருண் ரெஜிஸ்டர் மேரேஜ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த இடத்துக்கு வந்து முத்து வரான். ஆனால் முத்துவை பார்த்த உடனே மீனா வந்து ஷாக்கிங்கில் வந்து நிற்கிறாங்க. அங்கே சீதாவோட மேரேஜ் பற்றி முத்து கேட்ட கொஸ்டினால இனி சீதா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா சீதா அருண் வந்து மீனா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து கூட்டிட்டு வராங்க. அப்போ ரெண்டு பேருமே மாலையை மாற்றி ஐயரை வச்சு மந்திரம் இல்லாமல் சொல்லி அதுக்கப்புறம் மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிருது. இவங்களோட மேரேஜுக்கு மீனாவே வந்து சாட்சி கையெழுத்து போட்டுட்டு அருணும் சீதாவும் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்த டைமில் முருகன் கூட முத்துவும் அந்த ஆஃபீஸ்க்கு வந்து ஆஃபீஸரை பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு உள்ளே போகிறான். ஸோ அங்கே ஒருத்தர்கிட்ட வந்து முத்து வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சீதா மீனா அருண் இந்த மூணு பேருமே வெளியில் வந்துடுறாங்க. அப்போ முத்துவுக்கு வந்து கால் வருதுன்னு சொல்லி ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ முத்து வந்து இவங்களுக்கு வந்து கவனிக்காமல் திரும்பி நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கான். முத்துவை கிராஸ் பண்ணி வெளியே மீனா வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களோட பர்ஸை வந்து உள்ளே வச்சுட்டு வந்தது ஞாபகம் வருது. உடனே மீனா என்ன சொல்றாங்கன்னா நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது ஆஃபீஸ்க்குள்ளே இருந்து முத்து வெளியில் வரான். மீனாவை பார்த்த உடனே முத்து என்ன கேட்குறான்னா என்ன இங்கே இருக்கிற அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு மீனா என்ன சொல்கிறதுன்னு அப்படின்னு திங்க் பண்ணுறதுக்குள்ளே முத்துவே வந்து ஒருத்தருக்கு மாலை கொடுக்கணும்னு சொன்னி அதுக்கு தானா அப்படின்னு வந்து முத்து கேட்குறான். ஆமாங்க அப்படின்னு மீனா வந்து தலையாட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாவும் முத்துவும் உள்ளே இருந்து வெளியில் வர டைமில் அருண் வந்து சீதாவை வந்து அங்கே இருக்கிற ஒரு ஆட்டோவில் ஏற்றி அனுப்பி விட்டுறான். அருண் அவனோட பைக் வந்து பார்க்கிங்கில் வந்து எடுக்க வரும்போது முத்து அருணை பார்த்துடுறான். ஸோ ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து முறைச்சிட்டே இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்த மாதிரி பார்க்கறத பார்த்துட்டு மீனா வந்து பதறி போய் நிற்கிறாங்க. ஆனாலுமே யாருமே மாட்டாமல் தப்பிச்சிடுறாங்க. அங்கே மீனா வீட்டில் இருந்து சத்யா பாஸ் ஆனதுனால தடபுடலாம் வந்து முத்து எல்லாருக்குமே விருந்து கொடுத்துட்டு இருக்கான். அப்போ மீனாவோட அம்மா வந்து இதெல்லாம் எதுக்கு மாப்பிள்ள அப்படின்னு வந்து கேட்குறாங்க. லைஃப்பில் ஒரு முறை தான் இதெல்லாமே அனுபவிக்கணும். மாமா இருந்திருந்தா இப்போ சத்யா பாஸ் ஆனதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். அங்கே சாப்பிட வந்தவங்க எல்லாருமே முத்து மாதிரி மாப்பிள்ள கிடைச்சதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து பாராட்டுறாங்க. மீனா வந்து அவளோட அப்பா ஃபோட்டோக்கு முன்னாடி நாங்கள் தப்பு செஞ்சதுதான் மன்னிச்சிடுங்கப்பா, சீதாவோட வாழ்க்கை வந்து கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சாமி கும்பிட்டு இருக்காங்க. அப்போ சாப்பிட வந்த ஒருத்தர் வந்து முத்துட்ட நீ இந்த குடும்பத்துக்காக எல்லாமே நல்லது தான் பண்ணுற, ஆனால் சீதா விஷயத்தில் மாத்திரம் ஏன் பிடிவாதம் காட்டுற அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. அதுக்கு முத்து என்ன சொல்கிறான்னா அந்த அருண் வந்து அவ்வளோ நல்லவன் கிடையாது, நாம சாப்பாட்டுக்கே இவ்வளோ யோசிக்கிறோமே அப்படி வாழ்க்கைக்கு நான் எவ்வளோ யோசிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ சீதாவோட லவ்க்கு நீ ஓகே சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த பர்சன் வந்து சொல்லிட்டு இருக்கும்போதே முத்து கோவப்பட்டு சீதா நான் சொல்கிற பையனை தான் வந்து கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்ட்டு சீதாவை வந்து முத்து கூப்பிட்றான். உன் வாயாலேயே மாமா சொல்கிற பையனை தான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லு அப்படின்னு முத்து வந்து சொல்கிறான். ஆனால் சீதா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இப்படி தான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. இப்படி சீதா அழுது மீனா வந்து மாட்டி விட்டுருவாங்க போல இருக்கு. அவ்வளவுதான் முத்துக்கு தெரிஞ்சா மீனா வீட்டில் பிரளயமே நடக்கும். முத்து வந்து மீனா வந்து டைவர்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் அ கிரேட் டே.